10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1.4ல் த லாஸ்ட் சம் 12th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். த ஃபங்க்ஷன் t which maps temperature in Celsius capital C into temperature in Fahrenheit capital F is defined by நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, t c equal to f அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. where f equal to 9/5 c plus 32 find நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபேரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் நம்மளுக்கு நடுவில் இந்த சம் போடுற மாதிரி இருக்குது. அப்படின்றதால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. சம் போலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். T0ன்னு சொல்லியிருக்காங்க. T0 அப்போ கண்டிஷன் என்னது பாருங்கள். அதாவது TC ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. இதுதான் எஃப். அப்போ இந்த எஃப் என்ன இருக்குது, 9/5. சி இருக்கிற இடத்துல என்னது 0. அதாவது இந்த இடத்துல சீனே போட்டுக்கிறேன். சி ப்ளஸ்ஸு 32. இப்போது டி வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். எஃப் வந்து 9/5. இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 32. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 32. அப்போ லாஸ்ட் ஆன்சர் பாருங்கள். எஃப் வந்து 32 ஃபாரன்ஹீட். ஓகேவா? 32 ஃபாரன்ஹீட். செகண்ட் சம் பார்ப்போமா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். T28 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? T28 அப்படின்னு சொன்னால் F equal to 9/5 28 plus 32. ஓகேவா? இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், டிவைடில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கு 28 into 9 72க்கு 8 9 சார் 72க்கு 72 வச்சா 2 மட்டும் போட்டுக்கலாம். 7 வச்சுக்கலாம். 18 2 9 சார் 18 19 20 21 22 23 24 25 25. 252வை 5ல் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 5 தான் கீழே இருக்குது. ஸோ 5 25 0. அடுத்த பாயிண்ட் இருக்கிறோம் 2. அது செட் ஆகலை. 0 போட்டுக்கும். பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து இங்கே 0 போட்டுக்கலாம். அப்போது 4 இப்போ 20. அப்போ 50.4 வந்திருக்குது. 50.4 ப்ளஸ் 32 இருக்குது. 50யும் 32யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 82.4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். T -10 அப்போது T -10 equal to F equal to 9/5 -10 plus 32. இது அடிக்கலாம். 1 5 is 5. 2 5s are 10. நமக்கு 2ம் 9 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -18 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் 32. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணி எழுதணும். 18லேருந்து 32 வந்து சப்ராக்ஷன் 32 பெரிய நம்பரு. 18 இங்கேருந்து இங்கே ஒன்று கிடவாங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 4 பேலன்ஸ் ஒன்று வந்துடும். 14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நமக்கு 14. எஃப் வந்து 14. ஓகேவா? ஃபோர்த்து சம்பளமா. ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் சி வென் TC equal to 212. அதாவது 212 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ, அதாவது இதுக்கு முன்னாடி சியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ சி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எழுதுகிறேன் பாருங்கள். TC equal to
212 எழுதிட்டேன். ஓகேவா? இது வந்து என்னது, எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது. அது வந்து 9/5 சி ப்ளஸ் 32. இதை நம்ம இப்படி எழுதலாம், 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212, அதாவது 212. இப்போது இதுலேருந்து இந்த நம்பர் அடிஷனில் இருக்குது, அது நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து சப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். 9/5 சி ஈக்குவல் டு 212 மைனஸ் 32. ஏன்னா இந்த பக்கம் ப்ளஸில் இருந்து அந்த பக்கம் மைனஸில் வச்சு 212 மைனஸ் 32, இதுக்கு 0. இந்த ஒன்று கிடவாங்கன்னா 11. 11ல் 3 போச்சுன்னா நமக்கு வந்து 8. இங்கே வந்து பேலன்ஸ் சொன்னால் நமக்கு வந்து 180 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நல்லா கவனிங்க, 180. அப்போ நம்ம சி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது 180 இங்கே அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்துடும், 5/9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இது வந்து 9 is 9, 2 9s are 18, கூட 0 அப்படி. ஓகேங்களா? இப்போ இன்ட்டு 100, 20 into 5 வந்து 100. ஓகேங்களா? இப்போது சியோட வேல்யூ வந்து நமக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 5th சம் பாருங்கள். The temperature when the Celsius value is equal to 2 Fahrenheit value. அதாவது செல்சியஸோட வேல்யூவும் ஃபேரன்ஹீட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட். அப்போ ஃபேரன்ஹீட்டோட வேல்யூ என்னது, 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு சி. இரண்டுமே சின்னு போட்டுக்கணும், ஏன்னா ஃபேரன்ஹீட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே போட்டுக்கோம். இப்போது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 9/5 சி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 32 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சி இந்த 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம், டினாமினேட்டரில் இருக்கிற 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 9c நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5c அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், மைனஸ் 32. இப்போ இந்த 5 நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். 9c மைனஸ் 5c ஈக்குவல் டு மைனஸ் 32 இன்ட்டு 5. 32 இன்ட்டு 5 நமக்கு வந்து 0 1 15 1 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போது மைனஸ் 160. இது பாருங்கள், இதில் வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கும், 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சரி, 4c. இப்போ சியோட வேல்யூ மட்டும் தான் கேட்கணும். சி ஈக்குவல் டு மைனஸ் 160 டிவைடட் பை 4 அப்படின்னு சொன்னால் நமக்கு 4. ஸோ மைனஸ் 40.